Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் கிராப் ரோஸ்ட். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கோங்க. அது கூட ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா வதங்கினா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிட்ட பிறகு அது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்த பிறகு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேக விடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இது கூட மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன். தயிர் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கூட 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. நல்லா கிரேவியோடு கோட் பண்ணுங்கள். கிராப் நல்லா மிக்ஸ் ஆகணும் கிரேவி கூட. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.